இருக்கிறவங்க மேல காற்று, காற்று, தேவனால் அனுப்பப்படுகிற காற்று, தேவனால் அனுப்பப்படுகிற காற்று வீசட்டும், வீசட்டும். தேவனால் அனுப்பப்படுகிற அந்த காற்று வீசட்டும். ஆமென். ஜெபம் பண்ணிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அதை உணர போறோம், அதை உணர போறோம், அதை உணர போறோம். நான் உணர போறேன், கர்த்தர் என்ன உணர வைக்க போறாரு. ரதாலாரம் தனரோ ஹalleluya. காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம், ஆனால் பள்ளத்தாக்கு. யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 3வது அதிகாரத்தில் அத்தனை வசனத்திலையும் ஒரு வசனத்தை மட்டும் ஆவியானவருடைய ஹைலைட் பண்றாரு. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலிருந்து வீசுகிறது, அதன் சத்தத்தை நீ கேட்கிறாய், ஆனாலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியிலே பிறந்தவனும் அப்படியே. அப்படிங்கும்போது எப்படின்னு கேட்கும்போது நீங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்லுவீங்க, அது எனக்கு தெரியாது, என் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அது எனக்கு தெரியாது, என் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப பாடுவோம் ஹalleluya.